மைத்ரி மூவி மேக்கர்ஸ் தயாரிப்பில் கீர்த்தீஸ்வரன் இயக்கத்தில் சாய் அபின்கர் இசையில் பிரதீப் ரங்கநாதன் நடிப்பில் டியூட் திரைப்படம் இன்று முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெளியாகிறது. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. உங்கள் லெஜண்ட் சரவணாவில் தீபாவளி பரிசாக பவனுக்கு ரூபாய் 1200 தள்ளுபடி. பைசன் மாரி செல்வராஜ் மறுபடியுமே வெற்றி படம் தான். ரொம்ப நல்லா இருக்குது. 10க்கு நான் அதே ஊர்லேருந்து வந்ததுனால மாரி செல்வராஜ் ரொம்ப பிடிக்கும். எப்பவுமே 10/10 தான். அதை அவங்களுக்காண்டி சொல்லலை, உண்மையாகவே எல்லாருக்குமே நார்மல் இண்டியன்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும். இதை வந்து அப்படி இப்படி எதுவும் பிரிக்காமல் எல்லாருமே பார்க்கணும். ரொம்ப நல்லா இருக்குது படம். விக்ரம் இந்த படத்துக்கு நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு. அதெல்லாம் ஸ்க்ரீனில் எப்படி சார் இருக்கு? இது சியான் சாரே மறுபடியும் பார்த்த மாதிரி இருக்குது. சியான் சார் பையனால கண்டிப்பாக இன்னும் கொஞ்சம் பயங்கரமாகவே இருக்கும். இதுக்கு அடுத்தடுத்து எடுக்கிற படமும் ரொம்ப நல்லாவே இருக்கும். ரொம்ப முக்கியமான கதாபாத்திரங்களை மற்ற ஃபார் எக்ஸாம்பிள் பசுபதி எல்லாம் போட்டிருக்காங்க. ஸோ அவர் சார் அந்த சார் எப்படி நடிச்சிருக்காரு? பசுபதி சார் வந்து சொல்லவே தேவையில்லை. நம்ம சொல்கிறதோட 3 மடங்கு அதிகமாக நடக்கிறவங்க. ஏன்னா சார் பட்டா அப்படி இப்படி எல்லாமே பார்த்துட்டு இருக்கிறோம். அப்பத்துலேருந்து விஜய் சார் படத்தில் இருந்தே பட்டாசு பாலில் இருந்து பார்த்துட்டு இருக்கோம். ரொம்ப பயங்கரமாக இருக்குது. மற்ற கேரக்டர்ஸ்லாம் எப்படி சார் இருக்குது கதையில்? ஓகே, அவங்கவுங்க கொடுத்த கேரக்டரை நல்லபடியாக நடிச்சிருக்கிறாங்க. நம்ம திருநெல்வேலினால எனக்கு ரொம்ப படம் ரொம்ப பிடிச்சிருக்குது. ஏதோ ஊர்லேயே வாழ்ந்த மாதிரி ஒரு ஃபீலாக இருக்குது. ஸோ மாரி செல்வராஜ் சார் எப்போ படம் எடுத்தாலும் ஒரு கருத்தோடு எடுப்பார். அந்த வகையில் இந்த படம் எப்படி இருக்குது? அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ கர்நாடக படம், தெலுங்கு படம் எல்லாத்தையும் நம்ம கொண்டாடுறோம். பட் தமிழ் படத்தில் எடுக்கிறவங்கள கொஞ்சம் என்கரேஜ் பண்ணணும். அவங்கள ஒரு ஜாதி மதம் இதுக்குள்ள அடக்காமல் நம்ம ஊருக்காரு அப்படின்னு சொல்லி மோட்டிவேஷன் பண்ணால் இன்னும் கொஞ்சம் நல்லாவே இருக்குன்னு நினைக்கிறேன். எல்லாத்தையும் கொண்டாடுறோம், ஆனால் அவங்கள பற்றி எதுவும் நம்ம விசாரிக்கிறது இல்லை. நம்ம கர்நாடகா எடுக்க படத்தை பற்றி நம்ம எதுவும் விசாரிக்கலை. ஆனால் தமிழ் சமூகத்தில் ஒரு ஆள் படம் எடுத்தாருன்னா அவர் யார், எங்கேருந்து வராரு, எப்படி வரான்னு சொல்லி நிறைய பிரிவுகள் இருக்குது. எல்லாரும் ஒத்துமையாக இருக்கணுங்கிறத என்னோட ஆசை. யாருமே ஊக்குவிக்கணும்னு யாரும் படம் எடுக்கலை. இதுக்கு மட்டும் ஒத்துமையாக நம்ம இருக்கணுங்கிறது தான் படம் எடுக்கிறாங்க. அதனால ஸோ இந்த மாதிரி படங்கள் சமூகத்துக்கு இப்போ எவ்வளோ தேவைப்படுது? சமூகத்தில் அவங்க சொல்ல வர்றது கருத்து ஒன்றே ஒன்று தான். எல்லோரும் ஒன்றா இருக்கணும்னு தான் ஆசைப்பட்றாங்க. மற்றபடி நாங்கள் பெருசு நீங்கள் பெருசாக இருக்கணும் அப்படின்னு சொல்லலை. நடந்ததான் சொல்கிறாங்க. பட் இதுக்கப்புறம் எல்லாம் மாறும். நல்ல ஒரு புரிதலோடு பார்க்குறவங்களுக்கு நல்லாவே புரியும். வேறு ஏதாவது யோசனையில் பார்க்குறவங்களுக்கு அது தப்பாகவே தான் தெரியும். இந்த படம் வந்து எல்லாரும் தேட்டரில் போய் பார்க்கலாமா குடும்பங்களோட? கம்பல்சரி எல்லாருமே பார்க்கலாம். எல்லாருக்குமே புரியும். அதுபோல் திருநெல்வேலி மக்களுக்கு ரொம்ப கொஞ்சம் க்ளோஸாகவே இருக்கும் படம். எல்லா படமே அப்படி தான். வாழைகள் எல்லா படமே. ஏன்னா நானும் சின்ன வயசுலேருந்து வாழை அப்போல்லாம் செமந்து தான் இப்போ இங்கே சென்னையில் வந்து ஒரு சின்ன வேலை பார்த்துட்டு இருக்கிறேன். எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். யாரும் நம்ம என்ன சொல்கிறது, இவங்க இப்படி அவங்க அப்படின்னு பிரிக்காமல் பொதுவாக நம்ம ஊரில் இருக்கிறவங்கள நம்ம தான் சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்கும்போது. அவுட் ஆஃப் 10 I give 10 out of 10 நான். லிட்டரலி ரொம்ப எமோஷ்னலான மூவி. ரொம்ப இந்த வில்லேஜ்லேருந்து வரவங்களுக்கு வந்து சாதிக்கிறோம்னு நினைக்கிறவங்களுக்கு ரொம்ப கனெக்டடான மூவி இது. இல்லை, பெரிய 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 ஹார்ட் ஒர்க். பார்க்கும்போது ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் பார்க்கும்போது எங்களுக்குலாம் வந்து கனெக்டட் ஆகுது. அந்த அந்த ஒரு ஆக்டிங்கும் சரி, ஆக்டிங் வைஸும் சரி, பர்ஃபார்மன்ஸ் வைஸும் சரி, அப்சல்யூட் பர்ஃபார்மன்ஸ். துருவ் விக்ரமுக்கு ஒரு அவர் சொன்ன மாதிரியே இது ஒரு டெபியூட் ஃபிலிம் தான் அவருக்கு. இதுதான் வந்து அவருக்கு ஒரு டெபியூட் ஃபிலிம் மாதிரி பார்க்குறோம். அந்த மனுஷனை நடிகர்னு சொல்கிறதா இல்லை நடிப்பு அரக்கன்னு சொல்கிறதா இல்லை அதுக்கும் மேலே சொல்கிறதா, ரொம்ப அவருடைய ஒவ்வொரு படங்கள்லையும் வந்து அவருடைய ஆக்டிங் வந்து தங்கலானில் பார்த்தோம். அதோட இதுலேயும் ஒரு ஃபாதர் கனெக்ஷன் எங்களுக்கு இருக்குது. அவரை பார்க்கும்போது எங்கள் டேடிலாம் ஞாபகம் இருக்குது. அந்த ஒரு கனெக்ஷன், நல்ல கனெக்ஷன் இருந்துச்சு எப்போவுமே. ஆமாம், ஷோர். எப்போவுமே அந்த வகையில் தன்னுடைய அரசியல் கருத்தை ரொம்ப பகிரங்கமாக வச்சுருக்காரு. ரொம்பவே கனெக்டடாக இருக்குது. அவருடைய அரசியலை இதில் அதிகமாக நல்லாவே பேசியிருக்காரு. அவர் ஓவரால் குடும்பமே வந்து பார்க்கலாம். அந்த மாதிரி ஒரு மூவி எக்ஸ்ட்ராடினரி ஒர்க். ஸ்க்ரீன் பிளேலையும் சரி, எல்லாத்துலேயும் சரி, ஒரு கிராம வாசனை அந்த மாதிரியே எங்களுக்கு இருந்துச்சு. ரொம்பவே தேவைப்படுது. எவ்வளோதான் நம்ம வந்து என்டர்டைன்மெண்ட் சினிமாவாக இருந்தாலும் இது மாதிரியான ஒரு ஆர்ட் ரிலேட்டட் ஆர்ட் ஃபார்ம் சினிமாவும் சரி, ப்ளஸ் நம்ம இது மாதிரி ஒரு எஜுகேஷன் ஃபிலிம் இருந்தாலும் சரி, இதெல்லாம் நம்ம கற்றுக்க வேண்டியது நிறைய இருக்குது. நான் பார்க்காத ஒரு விஷயங்களெல்லாம் இப்போ நான் பார்த்துட்டு தான் வந்திருக்கேன். ஸோ நான் போய் கற்றுக்கிட்டு தான் வந்திருக்கேன். ஸோ நிறைய கற்றுக்கணும் இன்னொரு விஷயம். படம் வந்து உண்மையாலுமே நல்லா இருந்துச்சு மேடம். படம்னு சொல்ல முடியாது, அது எங்களோட வாழ்வியல் வழிகள். அது திருநெல்வேலி மாவட்டங்களில் இன்றைக்கும் வந்து நிறைய ஜாதி பிரச்சனைகள், கலவரங்கள் தொடங்கிட்டு இருக்கு. அப்போ அங்கே இருக்க 2 சமூகத்துக்குள்ளே தான் பெரும்பாலும் வந்து இந்த பிரச்சனைகள் நடக்குது. அது வந்து கடைசி வரைக்கும் நான் இவன் வச்சா அவனை அடிக்கிறேன், திருப்பி நான் அடிக்கிறேன், இந்த அடிக்கிறது மட்டும் இல்லாமல் அங்கேருந்து அதை கடந்து ஒருத்தன் எப்படி மேலே போகிறான், அவனுக்கு என்னென்ன தடைகள்லாம் இருக்குது, அதெல்லாம் தாண்டி எப்படி போகிறான்றது தான் படம். அவன் அங்கே தான் போகணுன்றதையும் படம் உணர்த்துது. அது வெறும் படம் இல்லை, அது எங்களோட வாழ்வியல் அப்படின்றத வந்து நான் சொல்கிறேன். விக்ரம் இந்த படத்தில் நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு. அதெல்லாம் ஸ்க்ரீனில் எப்படி தெரியுது? உண்மையாலுமே தன்னுடைய உடலை வருத்தி நடிக்கக்கூடிய இடத்துல வந்து அவங்க அப்பா விக்ரம் இருக்கார். அவங்க அப்பா மாதிரியே இந்த கேட்டால் இந்த படத்தில் வந்து அவன் நடிச்சதுன்னு நான் சொல்ல முடியாது.
வாழ்ந்துருக்காரு. அவ்வளோதான். நிறைய கேரக்டர்ஸ் வந்து முக்கியமான கதாபாத்திரங்கள் கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பசுபதி சார்லாம் எப்படி நடிச்சிருக்காரு இந்த கதையில்? என்ன படம் எடுத்தாலும் அவருக்கு தான் அந்த மெயின் கேரக்டர் கொடுக்கணும். அதை தான் சொல்கிறேன், யாருமே நடிக்கலை, எல்லாருமே அந்த படத்தில் வாழ்ந்துருக்காங்க. அவ்வளோதான். கார்பட்டா பரம்பில் ரங்கவாத்தியாராக இருந்தாலும் சரி, இங்கே இந்த படத்தில் அந்த துருவிக்ரமோட அப்பாவாக இருந்தாலும் சரி வாழ்ந்துருக்காருன்னு தான் நான் சொல்ல முடியும். ஸோ மாரி செல்வராஜ் எப்போ கதைகள் எடுத்தாலும் ஒரு கருத்தோடு எடுப்பார். ஸோ அந்த வகையில் இந்த கதை எப்படி இருக்குது? அதுதான் சொல்கிறேங்க, அவருக்கு வந்து படமே கிடையாதுங்க. பல லட்சம் மக்களோட வாழ்வியல் தான் அவருடைய படம், அவங்களோட வழிகள் தான் அந்த படம். இந்த மாதிரி படங்கள் இப்போ சமூகத்துக்கு எவ்வளோ தேவைப்படுது? அதுதான் நான் அவனை அடிச்சேன்னு பெருமையாக சொல்கிற படங்களோட நான் இப்படிலாம் அடி வாங்கியிருக்கேன், இதெல்லாம் கடந்து நான் மேலே வந்திருக்கேன்னு சொல்கிற படம் இந்த சமூகத்துக்கு தேவை. இன்னும் வந்து அண்ணன் வந்து கலைத்துறையில் நிறையா சாதிக்கணும், அவருக்கு என்றைக்குமே நாங்கள் உறுதுணையாக இருப்போன்றதை இந்த இடத்துல நான் சொல்லிக்கிறேன். மாரி செல்வராஜ் சாரோடைய ஸ்கிரிப்டில் யூஸ்வலாகவே யாரும் நடிக்க மாட்டாங்க, அவங்களுடைய கதாபாத்திரமாக தான் இருப்பாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. கதை வந்து எதை பற்றி இருக்குது சார்? கபடி தான், எல்லோரும் கபடியை பற்றின கதையாக இருக்குது. ஸோ வழக்கமான அவருடைய அந்த வலி, அந்த ஒரு கஷ்டம் எல்லாத்தையும் சொல்லுவாங்க. இல்லாததை ஒன்றும் அவர் சொல்லலை. ஸோ இருக்கிற விஷயங்களில் சொல்கிறாரு. அதில் எவ்வளோ கூட நம்ம கஷ்டப்பட்டு இந்த இடத்துக்கு வரணும் அப்படிங்கிற விஷயம், கல்வியும் அவர் முன்னிறுத்துறாரு தான். ஒருத்தன் கல்வியில் பின்னங்கி இருந்தாலும் அவன் விளையாட்டில் ஏதாவது ஒரு விஷயத்தில் வரணுங்கிறதே அவர் வலியுறுத்தி இருக்காரு. ஸோ படத்துக்கு படம் அவருடைய படைப்பினுடைய உயரங்கள் ரொம்ப அதிகமாகிட்டே இருக்குது. அவருக்கு என்னுடைய அன்பும் வாழ்த்துக்களும். அருமையாக இருக்குதுங்க. 10க்கு 10 கொடுப்பேன் நான். மாரி செல்வராஜ் ரஞ்சித் பண்ணியிருக்காரு, 10க்கு 10ங்க. அருமையாக நடிச்சுக்கிறார். எல்லாருமே நல்லா நடிச்சுக்கிறாங்க, யாரும் நடிக்கலைங்க, எல்லாமே வாழ்ந்துக்கிறாங்க அந்த படத்தில். இது துருவ் விக்ரம் இல்லை எப்படி நடிச்சிருக்காரு? அவர் எனக்கு பிடிக்கும், அவர் ரசிகர் தான் நான். பசுபதி மற்ற கேரக்டர்ஸ் இதெல்லாம் எப்படி நடிச்சாங்க? எல்லாம் நல்லா நடிச்சிருக்காங்க. 2 ஹீரோயின் இருக்காங்கல்ல, 2 மெயின் ஹீரோயின் கொடுத்துருக்காங்க, அவங்களோட கேரக்டருமே நல்லா நடிச்சிருக்காங்க. படம் சூப்பர். கதை எப்படி சார்? கதை வந்து ஊர் அந்த கிராமத்து கதை எல்லாம் ஃபுல்லாக அந்த மாதிரி தான் எல்லாம் இது பண்ணியிருக்காங்க. எல்லாரும் ஃபேமிலியோட போய் பார்க்கலாம் கண்டிப்பாக. இது ஃபேமிலி படம் தான், சோசியல் ஜஸ்டிஸ் தான் படம் மற்றபடி. ஆமாம், 10க்கு நீங்கள் எவ்வளோ கொடுப்பீங்க? 10க்கு மேலேயே கொடுக்கலாம். ஏன் மார்க்கே கம்மி பண்ணுறீங்க? ஆமாம், மெயினாக வந்துட்டு துருவ் விக்ரமோட உழைப்பு வந்துட்டு அளப்பரியாது. மாரி சாரை வந்து நம்ம போகணும்னா இது இல்லை, ஆனால் அவர் எப்பொழுதுமே அப்படி தான். ஆனால் துருவ் சார் வந்துட்டு ரொம்ப பயங்கரமாக பண்ணியிருக்கிறாங்க. பசுபதி சாரும் ஜஸ்டிஸ் ரிலேட்டடாக உள்ள மைண்ட் செட் தாட் உள்ளவங்க தான். அதில் இருக்கிற எல்லாம் கம்யூனிச சித்தாந்தம் உள்ளவங்க தான். எல்லாம் சாதி ஒழிப்பு, மக்கள் விடுதலை தான், மற்றபடி ஒன்றும் கிடையாது. படத்தில் வந்துட்டு மனிதனுக்கு சாதி தேவையில்லை, திறமை இருக்கிறவனுக்கு எதை வேணாலும், வேலி போடாமல் ஓடணும், எனக்கு வேலியே போட முடியலன்னு நிறைய கருத்து சொல்லியிருக்கிறாங்க. இந்த மாதிரி படங்கள் சொசைட்டிக்கு இப்போ எவ்வளோ தேவைப்படுது? கண்டிப்பாக தேவை. 21ஆம் நூற்றாண்டில் இன்னமும் அந்த சாதிங்கிற புத்தி இன்னும் இருக்குது, மதங்கிற ஒரு பிரிவினை இருக்குது. 21ஆம் நூற்றாண்டு அடுத்த நூற்றாண்டுலேயாவது திருந்தறதுக்கு வழி பார்க்கணும். இந்த மாதிரி டைரக்டர்கள் அடுத்தடுத்து வரணும். பசுபதி பாண்டியனோட பயோபிக் வந்திருக்கு உள்ளார, அப்புறம் மன்னத்தி கணேசனோட பயோபிக் இருக்குது. அவங்க தென் மாவட்டத்தில் எவ்வளோ கஷ்டத்துலேருந்து வராங்கிற எல்லாமே ஃபுல்லாக மெச்சூர் மாரி செல்வராஜ் மிரட்டிருக்காரு. ஸோ எப்பயுமே மாரி செல்வராஜ் ஒரு சொசைட்டிக்கு தேவைப்படுற கருத்துக்கள் வச்சு தான் படங்கள் எடுப்பார். அந்த வகையில் இந்த படம் எப்படி இருக்குது? எப்போவுமே ஒரு சொசைட்டி கருத்தை தான் தெரிவிப்பார், இப்போவும் தெரிவிச்சிருக்காரு, இனிமேலும் தெரிவிப்பார். ஸோ படம் ஓவராலாக எப்படி இருக்குது? எல்லாரும் குடும்பங்களோட போய் சேர்ந்து பார்க்கலாம், ஃபேமிலி நெட்டினா பார்க்கலாம், முக்கியமாக ஃபேமிலி நெட்ஸ் பார்க்கலாம், எல்லா தரப்பு மக்களும் பார்க்கலாம். சமூக நீதியை சொல்லியிருக்காரு படத்தில் தெளிவாக. ஆக்டிங் சூப்பராக இருக்குது. துருவ் விக்ரம் பக்காவாக பண்ணியிருக்காரு, அவங்க அப்பா லெவலுக்கு பண்ணியிருக்கிறாரு. கதை வந்து எப்படி இருக்குது? மாரி செல்வராஜோட அடுத்த கதை வந்து எப்படி இருக்குது? சோசியல் மெசேஜ் இருக்குது, இருந்தாலும் பழையதை விட கொஞ்சம் கம்மி தான். சூப்பராக இருக்குது. சாதிக்கு ஒரு சவுக்கடி கொடுத்துருக்காங்க அந்த படத்தில், டேலண்ட்டாக கொடுத்துருக்காங்க. படம் சூப்பராக, ஹீரோ சூப்பர் ஹீரோ, கிளைமேக்ஸ் எல்லாம் வேறு லெவலில் இருக்குது. கடைசி வரையும் பார்த்துட்டு தான் வெளில வர வேண்டியதாக இருக்குது, அந்தளவுக்கு சூப்பராக கிளைமேக்ஸு, சூப்பர் படம். நீங்கள் எந்த படம் பார்த்தீங்க? டியூட் தானே பார்த்தீங்க, பைசன் சொல்கிறோன்னு நினச்சிட்டேன். இது பிரதீப் ரங்கநாதன் எப்படி நடிச்சிருக்காங்க? அவரோட நடிப்பு எப்படி இருக்குது? இல்லை, சிறப்பாக இருக்குது. ரொம்ப கஷ்டப்பட்டு நடிச்சிட்டேன். அந்த படத்தில் நான் ஒரு சீன் ஒன்று பண்ணியிருக்கேன். அதில் அந்த தாலி இருக்கிற சீன் போது க்ரீன் கலர் சட்டை போட்டிருப்பேன், இருந்தாலும் அந்த ஒரு நடிப்பை பார்த்து ரொம்ப திறமையாக பண்ணியிருந்தார். அந்த மேலே மாடியில் ஏறி குதிக்கிற மாதிரி ஒரு சீனு, அது ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்த சீனு, அற்புதம் பண்ணியிருக்காரு. நல்ல ஒரு டைரக்டராக இருந்து ஒரு நடிகராக இருக்கிறதால அதோட எஃபெக்ட் நல்லா தெரியுது. நல்லா திறமையான ஒரு நடிகர். 10க்கு எவ்வளோ கொடுப்பீங்க இந்த படத்துக்கு? 10க்கு 9 கொடுக்கலாம்.